கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நானும் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை துதிக்கணுன்ட்டு விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். சிறகு இல்லாத பறவை, நீங்க இல்லாத வாழ்க்கை, முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை, சிறகு இல்லாத பறவை, நீங்க இல்லாத வாழ்க்கை, முடிவு தெரியாத பாதை. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்றுக்கும் உதவாது. தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். வெளிச்சம் இல்லாத இரவு, நீங்க இல்லாத வாழ்க்கை, துடுப்பு இல்லாத படகு. நீங்க இல்லாத வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத இரவு, நீங்க இல்லாத வாழ்க்கை, துடுப்பு இல்லாத படகு. நீங்க இல்லாத வாழ்க்கை அது வாழ முடியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ தெரியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை அது வாழ முடியாது. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ தெரியாது. தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். தண்ணி
இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை. நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாட்டு எப்படிலாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுதுமாக கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்பது தியானிப்போமாக. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான். நீங்குவான் என்றால் விடுவிக்கப்படுவான். நீதிமானோ நெருக்கத்தில் நின்று விடுவிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பல விதத்தில் பல சூழ்நிலைமையில் நெருக்கங்கள், இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள், அநேக மக்களுடைய, அதாவது தேவனை அறியாத மக்களுடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களிலே நெருக்கப்படுகிறார்கள். தேவனை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகளும் பல விதங்களிலே நெருக்கப்படுகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், அநேக தேவ மக்களுடைய வாழ்க்கையில் கூட பல விதங்களிலே நெருக்கப்படுகிறார்கள். பலவீனத்தின் நிமித்தமாக, சுகவீனத்தின் நிமித்தமாக நெருக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, கடன் பிரச்சனையினாலே நெருக்கப்படுகிறார்கள். அநேக குடும்பத்தில் கடன் பிரச்சனை, பல ஸ்தோத்திரம் பொருளாதார குறைவினாலே உண்டாகிற நெருக்கங்கள், பல விதத்தில் பல பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டு இருப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கிற கர்த்தர். அதுதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்கவும் மாட்டோம், நாங்கள் அதை தொழுது கொள்ளவும் மாட்டோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை கர்த்தருக்கு மாத்திரம்தான். எங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன நெருக்கங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள், 7 மடங்கு சூடு அக்கினி எரிஞ்சால் கூட, சோதனை வந்தால் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் நிறுத்தின பொற்சிலை வணங்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா நெருக்கத்திலிருந்து பாருங்கள், வேதத்தில் பல தேவ மனிதருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நெருக்கங்கள் வந்ததை, அதிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் சங்கீதத்தில் கூட தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷமாக நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள். ஆனால் அந்த இடத்துல தேவன் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு, அந்த தேவ ஜனங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு
கர்த்தர் மோசேயின் மூலமாக தேவ மனுஷனாகிய மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மீதியானியர் மூலமாக நெருக்கப்பட்டார்கள். வேதத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம்னா தெரியும், மீதியானியர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல ஒரு தேவ மனுஷனாகிய கிதியோனை கர்த்தர் எழுப்பி தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதாவது பெலிஸ்தியர்களால் தேவ ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல ஒரு தேவ மனிதனாகிய சிம்சோனை கர்த்தர் எழுப்பி அந்த இடத்துல இஸ்ரவேல் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய விடுதலை தந்தார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, அந்த இடத்துல தேவன் தம்முடைய ஒரு மனுஷனை, ஒரு தேவ மனிதனை எழுப்பி கர்த்தர் அந்த இடத்துல பெரிய விடுதலை தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர். அவர் எல்லா நெருக்கத்திலிருந்து, எல்லா விதமான சூழ்நிலைமை பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது கூட சொல்கிறாரு, 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்தில் வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி எந்த சூழ்நிலைமையிலும் நாம் நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நம்மை விசாலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நம்புறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி, எந்த சூழ்நிலைமையில் நீங்கள் நெருக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், பல விதமான காரியங்களிலே நீங்கள் பிரச்சனையோடு இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுவித்து ஒரு விசாலமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பல மனுஷனுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் நெருக்கம் வருகிறது. வேலை செய்கிற ஸ்தலத்தில், அல்லது தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுகிற இடத்துல பல விதங்களில் நெருக்கம் வந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நம்மை விடுவிக்கிற கர்த்தர். எல்லா சூழ்நிலைமையிலிருந்து, எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்படி தேவன் விடுவிக்கிறார் என்பதை குறித்து வேதத்தில் ஒரு சில வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். வாசிங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமாக இருந்ததினால் சொல்லிக் கொண்டார்கள், அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்டோம், தாவீது அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. எதனால் தாவீது நெருக்கப்பட்டான் என்றால், பாருங்க, அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம். அதாவது தாவீதுடைய குடும்பம் ஒரு சிக்லாக் என்ற பட்டணத்தில் குடியிருந்தது. தாவீதோடு கூட இருந்த குடும்பங்கள், அவனுடைய வஸ்துக்கள், அவனுடைய பொருட்கள், எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் சிக்லாக் என்ற ஒரு இடத்துல இருந்தது. அப்போது தாவீது ஒரு விஷயமாக யுத்தத்துக்கு வெளியிலே போயிருந்த போது திடீரென்று தாவீதின் சத்துருக்கள் அவர்களை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த குடும்பத்தை எல்லாம், மிருக ஜீவன்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அப்பொழுது அங்கே தாவீது மீண்டும் திரும்பி வந்தபோது அவன் அங்கே பார்க்குறான், அந்த சிக்லாக்கில் அவனுடைய குடும்பம் அந்த இடத்துல இல்லை. அவனுடைய
பிள்ளைகள் இல்லை, அவனுடைய வஸ்துக்கள், பொருட்கள், மிருக ஜீவன்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, யாரோ சிறை பிடித்து கொண்டு போய்விட்டாங்க. எல்லாரும் என்ன ஆனாங்களோ தெரியலையே, இப்போ எந்த சூழ்நிலைமையில் இருக்கிறாங்க தெரியலையே அப்படின்ற ஒரு பதட்டம் எல்லாருக்கும், தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கு எல்லாரும் அங்கே ஒரு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. என்ன ஆனாங்க தெரியல அப்படின்னு இருக்கும்போது எல்லாரும், அவங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களிலே பலன் இல்லாமல் போக மட்டும் எல்லாரும் அழுது கொண்டே இருந்தாங்களாம். தாவீது அந்த இடத்துல மிகவும் நெருக்கப்படுகிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்வது? அவனும் தாவீதும் கூட சேர்ந்து அழுகிறான். ஆனால் கர்த்தர், தாவீது கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையிலே அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை போய் பிடிப்பேனா என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்? ஏன் என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, போராட்டம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம்? நான், என்னுடைய பிள்ளைகள் இல்லையே, என்னுடைய குடும்பங்கள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் நான் இழந்தவனாக இருக்கிறேனே, ஏன் எனக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் விசாரிக்கிறான். ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தண்டை போய் நான் பிடிப்பேனா? என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேனா? நான் என் குடும்பத்தை நான் எப்படியாவது மீட்டு கொள்வேனா என்று சொல்லி யாரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான்? கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இங்கே? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறோம்? கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து, ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள், கஷ்டங்கள்? நான் எடுத்த முயற்சியில், நான் எடுத்த பிரயாசத்தில் ஏன் எனக்கு ஒரு தோல்வி என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து பாருங்க, தாவீது அவன் ஜெபிக்கிறான். உடனே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பல காரியத்தில் நெருக்கப்பட்டவர்களாக, பல பிரச்சனை நிமித்தமாக, பல போராட்டத்து நிமித்தமாக நீங்கள் தாவீதை போல கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர்ந்து போ. அல்லேலூயா. நீ அதை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டதோ, எதிலெல்லாம் நீங்கள் ஏமாற்றம் அடைந்தீர்களோ, எதிலெல்லாம் நீங்கள் தோற்று போனவர்களாய் காணப்பட்டீர்களோ, அதிலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். உங்களை ஒரு நாளும் தோற்று போக விடவே மாட்டார். அல்லேலூயா. நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார். பாருங்க, தாவீது அவன் அந்த தண்டை பின்தொடர்ந்து போனதுனால, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவன் போனதுனால கர்த்தர் அந்த அவன் எதையெல்லாம் இழந்தானோ ஒன்றும் குறைபடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒன்றும் குறைவில்லை, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்படி என்றால் நீதிமான் எப்படி விடுவிக்கப்படுவான், எப்படி நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவான் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை கேட்கிறதுனால. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை எல்லா நெருக்கத்திலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வசனம், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோனா 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, அவன்
ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். எந்த சந்தர்ப்பத்தில்? அவன் நெருக்கத்தின் மத்தியிலே மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அல்லேலூயா. யோனா ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினைவே பட்டணத்துக்கு போய் என்னுடைய வார்த்தையை நீ சொல்லணும். அந்த நினைவே பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது. நீ அந்த நினைவே பட்டணத்தில் ஜனங்களிடத்தில் போய் என்னுடைய வார்த்தையை நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசனத்தில் சொல்லி அனுப்பினார். ஆனால் யோனா பாருங்க, அவன் நினைவே பட்டணத்துக்கு போகாமல் அவர் தன்னுடைய சுய எண்ணத்தின்படி அவர் வேற தர்ஷீஸுக்கு கப்பல் ஏறி போய்விட்டார். தர்ஷீஸுக்கு அவர் கப்பல் ஏறி போனதுனால அந்த கடலே கொந்தளிக்குது. அந்த கடலே கொந்தளிக்குது. கப்பலில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் ஒரே பதட்டம், ஒரே கலக்கம், ஒரே நெருக்கம். கப்பலில் இருக்கிற ஜனங்கள் இந்த கொந்தளிப்பினால், இந்த புயல் காற்றினால் நம்ம எல்லாருமே அப்படியே இந்த கடலில் முழுகி போயிடுவோமோ, அப்படியே நம்முடைய கதை முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பாருங்கள், ஒரு மனுஷனுடைய தவறுதலினாலே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாததினாலே, ஒரு மனுஷனுடைய தேவனுடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால அந்த கப்பலில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் ஒரே நெருக்கங்கள். அல்லேலூயா. எல்லா மனுஷருடைய கண்களிலே கண்ணீர், எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் ஒரே கலக்கம், சஞ்சலம், தவிப்பு. இப்படி என்றால் குடும்பத்தில் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் என்ன செய்யப்பட்டான்? அந்த கப்பலில் இருந்தே அவனை தூக்கி தண்ணிக்குள்ளே சமுத்திரத்தில் போட்டாங்க. போட்ட உடனே அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த யோனாவை அப்படியே விழுங்கி விட்டது. வாயில் விழுங்கிட்டு அந்த யோனாவை வயிற்றில் பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மறுபடியும் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் அந்த யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அல்லேலூயா. பாருங்க, அந்த மீன் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் இந்த யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கலக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் அவன் மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் பாதாள வயிற்றில் இருக்கிறது போல நான் இருக்கிறேன், நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்ட உடனே கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அப்படியாக பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நீதிமான் எதினால் விடுவிக்கப்படுகிறான் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை கேட்கிறதுனால நீதிமான் விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்படி தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம், கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் நம்ம எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வேத வசனம் சொல்லி இருக்கிறபடி நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைமையில் நெருக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிங்க, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து, எல்லா பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விடுவிக்கிற கர்த்தரப்பா. நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று நாங்கள் உம்முடைய வேதத்திலே வார்த்தை கேட்டிருக்கிறபடி ஆண்டவரே, நீர் விடுவிக்கிற கர்த்தர்.
நீர் விடுதலை தருகிறவர், நீர் விடுதலை தருகிறவர், நீர் விடுவிக்கிற தேவன், நீர் தப்புவிக்கிற கர்த்தர். எல்லா தீங்குக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு, எல்லா போராட்டங்களுக்கு கர்த்தாவே நீர் விடுவிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. நீர் விடுதலையின் நாயகன், வெற்றியை தருகிறவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே, உம்மை உயர்த்தியப்பா, நல்ல சாட்சிகளை கேட்டு, நல்ல பாடல்களை கேட்டு ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் களி கூறும்படியாக, உமக்குள்ளே பலனடையும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைமையிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலைமையிலே ஆண்டவரே சஞ்சலத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கிவிட்டு ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையோடு, ஒரு ஜெயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு பேரையுமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு பேருடைய கைகளின் பிரயாசத்தில், வேளையிலே கர்த்தருடைய அற்புதம் விளங்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. என் தேவனுடைய வல்லமை பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஐயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஒவ்வொரு பேருடைய தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து நடத்த வேண்டும் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் இயற்கைகளை எங்களுக்கு அனுகூலமாக்கி கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ளே பலனடைய கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிற பரிசுத்த திருவிருந்து, ஆராதனை, அன்பின் விருந்து எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் ஐயா. மாலையிலும் நடக்கிற குடும்ப ஆசீர்வாத ஜெப கூட்டத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.